இன்னைக்கு சின்னஞ்சிறு கதைகள்ல நான் சொல்ல போறது சொர்க்கமும் நரகமும் பற்றிய கதை. இதுல எந்த ஒரு வித மத அடிப்படை தத்துவத்தையும் இணைச்சு தயவு செய்து பார்க்க வேண்டும். இது ஒரு கதை, நல்ல அருமையான கதை. இதை சொன்னவர் எனக்கு ஒரு ப்ரொஃபஸர், என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு குரு. என்னுடைய பல மாற்றங்களுக்கு அந்த குரு காரணம். அவரை பத்தி நிச்சயமா வேற ஒரு வீடியோல சொல்லுவேன். அவர் சொன்ன சின்னஞ்சிறு கதை ரொம்ப அருமையான கதை. ஒரு மனுஷர் இருந்தார். அவர் ரொம்ப பயபக்தியோட இருந்தார். நல்ல செயல்கள்லாம் செஞ்சார் இந்த பூமியில. அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தார். ஒரு கதை உண்டு, சித்திரகுப்தன் அப்படியே எழுதுவார், கணக்கு எல்லாம் பார்த்துப்பார், வா சொர்க்கமா நரகமான்னுட்டு அப்படிங்கிற மாதிரி. உனக்கு சொர்க்கம் அலாட்டட் அப்படின்ட்டார். உடனே அவர் வந்து எனக்கு நரகத்தையும் போய் பார்த்துட்டு வரணும், சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நரகத்துக்கையும் போய் பார்த்துடணும் அப்படின்னு. சரிப்பா, ஒரு கூட்டின்னு போப்பா, நல்ல மனுஷன், நரகத்துல கூட்டின்னு போய் காமி. ஆனா அங்க போய் சும்மா பாருங்க, ஒன்றும் பேசப்படாது, சும்மா பார்த்துட்டு அப்படியே வாங்க, அப்புறம் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போறோம் அப்படின்னு. ஒன்று நரகத்துக்கு கூட்டின்னு போனா, அங்க நரகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரே பயங்கர கூச்சல், குய்யோ முறையோன்னு அழுக பயங்கரமா இருக்கு. கேட்ட உடனே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு கொடுத்து, என்ன இப்படியா இருக்கு நரகம்னா என்ன, போட்டு நம்ம கதெல்லாம் கேட்ட மாதிரி எண்ணெயில போட்டு எடுப்பாளா, கொதிக்கிற எண்ணெயில போட்டு எடுப்பாங்களா, எப்படி என்ன ஏது அப்படி யோசிச்சுட்டே போனார். ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. அவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா, ஏகப்பட்ட சாப்பாடு, விதவிதமா சாப்பாடு வச்சிருக்கு. ஆனா எல்லாரும் பசியில ஐயோ முறையோன்னு கத்திட்டு இருக்காங்க. கேட்கிறாரு, என்ன ஆச்சு, ஏன் எப்படி அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க வந்த உடனே இவங்களுக்கெல்லாம் இந்த இந்த ஜாயிண்ட் எடுத்து விட்டுருவோம், இது ஒரே போன் ஆயிடும், அப்படி ஸ்ட்ரைட் ஆயிடும். இப்படி எடுத்து சாப்பாடு இருக்கும், இதுதாப்புல அவங்களால பார்க்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், எல்லாம் முடியும். ஆனா இதை எடுத்து இப்படி கையை மடக்கி சாப்பிட முடியாது. கை இப்படியே தான் இருக்கும், இப்படி மடங்காது. ஐயோ அப்படின்னுட்டு சரி அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிறாங்க அப்படின்னுட்டு அப்படியே சொர்க்கம் பக்கம் போனார். சொர்க்கம் பக்கம் போறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கூட்டுண்டு போனவர் சித்திரகுப்தனோட ஆளு, வாங்க இந்த பக்கம் வாங்க, முதல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துலயும் இந்த மாதிரி எடுத்துருவோம். என்ன எடுத்துருவீங்களா? அப்புறம் ஆனா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு. ஒண்ணு அங்க உள்ள போய் பார்க்கிறார், ஏகப்பட்ட சாப்பாடு. இந்த கையை இப்படி மடக்கி தான் சாப்பிட முடியாட்டா என்ன, இப்படி எடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்கலாம்ல, நான் உங்களுக்கு கொடுக்கலாம், நீ எங்களுக்கு கொடுக்கலாம்ல. இதுல ஒரு பெரிய பாடம். இது ஒரு கற்பனை கதை. சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா, அது மாதிரி அங்க இது அந்த பிரச்சனைக்கெல்லாம், அந்த விவாதத்துக்கெல்லாம் நான் வர தயாரா இல்லை. ஏன்னா எனக்கு சாதி மத பேச்சுக்கள், அரசியல் பேச்சுக்கள் என்னுடைய இந்த யூடியூப்ல நான் செய்யறது இல்லை. அவசியம் இருந்தா அதை செய்வோம், அப்புறம் செய்வோம். ஆனா சாதி மதம் எப்பவுமே பேச மாட்டேன். அரசியல் பேசலாம் அவசியம் இருந்தால். ஆனா இதுல முக்கியமான பாடம் என்ன அப்படின்னாக்க, சொர்க்கமும் நரகமும் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து வாழும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் டிபெண்டன்ஸ், வெறும் டிபெண்டன்ஸ் இல்லை, இன்டர் டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து டிபெண்டன்ஸ்ல இருந்து இண்டிபெண்டன்ஸுக்கு போய், இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இன்டர் டிபெண்டன்ஸ், ஒருவரை சார்ந்து ஒருவர். நீ துன்பப்படும் போது என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாதுப்பா அந்த வட்டாரத்துக்குள்ள அப்படின்னு எண்ணும் போது, அந்த உணர்வுகளை வளர்க்கும் போது இந்த உலகமே சொர்க்கமா தான். ஒரு கம்யூனிட்டியும் சொர்க்கமா இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் குரூப்பும் சொர்க்கமா இருக்கலாம், நரகமா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.